ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நல்லா சிம்பிளாக வெறும் 10 நிமிஷத்துலேயே செய்யக்கூடிய நல்லா டேஸ்டியான காளான் கிரேவி எப்படி பண்ணலான்றது தாங்க பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கு அவ்வளோ சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நம்ம சாதாரணமாகவே பன்னீர், காளான் இதிலெல்லாம் கிரேவி செய்கிறோன்னா நம்ம முந்திரியெல்லாம் அரைச்சி ஊற்றுவோம். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போ இந்த காளான் கிரேவி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பெரிய வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் நீளமாக வெட்டிக்கிட்டிங்க அப்படின்னா சட்டுன்னு வதங்கி வந்துடும். இது நல்லா கலர் மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரைக்கும் வதங்கணுங்க. இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி சேர்க்கும் போது தான் அந்த மசாலா வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த பிங்க் கலர் மாதிரி கொஞ்சம் வெள்ளை கலரில் வந்திருக்கு. இதுவும் இன்னும் கொஞ்சம் மாறி கொஞ்சம் கலர் மாதிரி வரணும். இந்த அளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் கரம் மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 2 பிரியாணி இலை, சின்ன துண்டு பட்டை 2லேருந்து 3 கிராம்பு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நீங்கள் சேர்க்குறீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக இஞ்சி பூண்டு விழுதே சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் இஞ்சியும் பூண்டும் சேர்த்துருங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வதக்கி வச்சுருக்க இந்த வெங்காயம் மசாலா எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதுதான் பேசிக் மசாலா இந்த கிரேவிக்கு. நல்லா ஒரு ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த காளான் கிரேவி செய்கிறதுக்கு 2 பேக்கெட் காளான் எடுத்திருக்கேங்க. காளான் எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு 2 3 வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பீசஸாக. அந்த காளான் கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. காளானோட இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஊறட்டும், ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். நிறைய தண்ணி சேர்த்துற வேண்டாம். அரைக்கும்போது கொஞ்சம் லேசாக கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்து மசாலா அரைச்சிக்கோங்க. ஏன்னா நம்ம காளான் வந்து கிரேவி செய்யும்போது இன்னும் கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தயிர். ரொம்ப புளிச்ச தயிர் எடுக்க வேண்டாம். ஒரு லேசான புளிப்போ அல்லது புளிக்காத தயிர் இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம எடுத்துக்கிட்டால் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இந்த கிரேவிக்கு நம்ம வந்து தக்காளி எதுவும் சேர்க்கறதில்ல. இந்த தயிரில் இருக்க அந்த லேசான ஒரு புளிப்பு மட்டும்தான். ஒரு 5 நிமிஷம் இதை ஊறினதும் ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. அதே வாணலி தான் எடுத்திருக்கேன். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காளானை அப்படியே சேர்த்துடலாம். அந்த மசாலாவோடு அப்படியே வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கொதித்து வரட்டும். இதில் நம்ம உப்பு, காரம் எல்லாமே சேர்த்துட்டோம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே வந்து கொதிக்கட்டும். நம்ம சேர்த்த எண்ணெய் கொஞ்சம் லேசாக அப்படியே பிரிஞ்சு வருது பாருங்கள். காளான் கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி விட்டு அப்படியே கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கெட்டியாகி வரும். ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்னஸ் வந்ததும் பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மேத்தி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. காஞ்ச வெந்தய இலைகள் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கொத்தமல்லி தழை மட்டும் சேர்த்தாலே போதும். இது நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் கிரேவிக்கு. இது ரெண்டையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நல்லா டேஸ்டியான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது தாராளமாக ஒரு 4லேருந்து 5 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்குங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். எப்பயுமே நம்ம செய்கிற குருமா விடவே இந்த கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இருக்கும்.
இதே அளவுகளில் இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். இன்றைக்கி நான் சப்பாத்தி கூட இந்த காளான் கிரேவி வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.